நேற்று நள்ளிரவு 1:44க்கு இந்தியா அட்டாக் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானை. அவங்களோட விமானத்தையும் சுட்டு வீழ்த்திருக்காங்க. நள்ளிரவே இந்த அட்டாக்கை நம்ம பண்ணணும் அப்படின்னு பண்ணதுக்கான காரணம் ராணுவ செயல்பாடுகள் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். வெளியில ஒன்று இருக்கும், அங்க செயல்பாடுகள் ரகசியமா தான் செய்வாங்க. இந்த நிலையில அடுத்த கட்டமா இந்தியா தரப்புல இருந்து எப்படி இதை கையாளுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இவங்களை முழுவதுமா நம்ம வேறு இருக்கணும். அதை இந்தியா கண்டிப்பா செய்யும். முப்படைகளுமே ரொம்ப திறன் வாய்ந்த படைகள். இதுல எந்த வழியில அவங்க ஊடுருவி வந்தாலும் அதுக்கான விளைவுகளை அவங்க சந்திச்சுதான் ஆகணும். அவங்க தாக்குன மாதிரியான கோழைத்தனமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஆனா தீவிரவாதிகள் அங்க ஒரு தீவிரவாதிகள் இருந்தானா கூட நம்ம தாக்குதல் கண்டிப்பா நடக்கும். இந்த தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கும். நமக்கு தேவை அந்த தீவிரவாதி ஒருத்த முறை அந்த செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில இந்தியா நேற்று இரவு பாகிஸ்தானை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த விவகாரம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இந்த விவகாரத்தை பத்தி நம்ம கூட இன்னைக்கு பேசுவதற்காக முன்னாள் விமானப்படை வீரர், கார்கில் போர் வீரர் செல்வராமலிங்கம் இணைந்திருக்காரு. அவரை வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் நேற்று நள்ளிரவு 1:44க்கு இந்தியா அட்டாக் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானை. அவங்களோட விமானத்தையும் சுட்டு வீழ்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 12 தீவிரவாதிகள் இதுல இறந்திருக்காங்க. இந்த விவகாரத்துல பரபரப்பான சூழல் நிலவிட்டிருக்க இந்த நேரத்துல இன்று ஒத்திகை அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த ஒத்திகை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? நள்ளிரவே இந்த அட்டாக்கை நம்ம பண்ணணும் அப்படின்னு பண்ணதுக்கான காரணம் என்ன? ராணுவ செயல்பாடுகள் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். வெளியில ஒண்ணு இருக்கும், அங்க செயல்பாடுகள் ரகசியமா தான் செய்வாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கறத நான் டீகோட் பண்ணிடுறேன். ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா நம்ம குங்கும பொட்டுன்னு அர்த்தம். பெண்கள் கல்யாணமான பெண்கள் நெத்தியில வச்சுக்கக்கூடிய குங்கும பொட்டு. ஸோ 26 குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களோட குங்கும பொட்டு ஏப்ரல் 22 அழிக்கப்பட்டது. அதுக்கு எப்ப நம்ம ஒரு பழிவாங்குதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்திய நாடே காத்துக்கிட்டு இருந்த இந்த சமயத்துல இது ஒரு சரியான தாக்குதலா தான் நான் இதை பாக்குறேன். ஸோ அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதுக்கான டீகோட் இதுதான். ஸோ எந்த பெண்களோட பொட்டு அழிக்கப்பட்டதோ அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளோட ரத்தம் இவங்க பொட்டு சிந்தன மாதிரி இந்த மக்கள், நம்ம இந்திய மக்கள் ரத்தம் சிந்தனத்துக்கான ஒரு பதிலடியா அந்த தீவிரவாதிகளோட ரத்தத்தையும் நம்ம சிந்த வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிலடியா தான் இதை நான் பாக்குறேன். அதே போல இதுல கொல்லப்பட்டது நீங்க சொன்ன 12 தீவிரவாதிகள் எல்லாம் கிடையாது. 60க்கு மேல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூரை வழி நடத்தினது 2 பெண்கள். அதுதான் இங்க முக்கியமா பார்க்கப்படுது, ரொம்ப சிறப்பா பார்க்கப்படுது. ஒண்ணு விங் கமாண்டர் வியோகித் சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுகாய் 30 அப்படிங்கிற போர் விமானி. அப்புறம் கர்னல் சோஃபியா குரோசி. இவங்க 2 பேரும் தான் இந்த ஆபரேஷனுக்கான லீடர்ஸ். ஸோ இவங்க 2 பேர்த்த வச்சே நம்ம அதற்கான பதிலடியை கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பா நான் கருதுறேன். இப்ப பாகிஸ்தான்ல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் கூறியபடி பொருளாதார சீர்குலைவு நிறைய இருக்குது. அரசியல் சீர்குலைவு நிறைய இருக்குது. இந்த சமயத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க நடக்கும்போது நிறைய அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ராஜினாமா பண்ணிட்டு போறதா நம்ம செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்த இந்த அம்யூனிஷன், அந்த வெப்பன்ஸ் எல்லாம் இந்த யுக்ரைன் வார்ல யுக்ரைனுக்கு அவங்க வித்துட்டாங்க. ஏன்னா அந்த சூழல் அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுனால மேக்சிமம் ஆயுதங்களை அவங்க யுக்ரைனுக்கு வித்துட்டாங்க. இப்ப அவங்க கிட்ட எதிர்த்து போரிடறதுக்கு தேவையான ஆயுதங்களே மிக குறைவா இருக்குது. அப்படிங்கும் போது ஆயுதமே இல்லாம ஒரு பெரிய இந்தியா மாதிரி ஒரு 3வது பெரிய ராணுவ பலத்தை கொண்டிருக்கிற நாட்டை நம்ம எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த ராணுவ அதிகாரிகளுக்கு தெரிஞ்சதுனால அவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு இப்ப போயிட்டு இருக்கிறதான தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது. அதே போல இப்ப இந்த தாக்குதல்ல நம்ம பாகிஸ்தானோட மக்களை யாரையுமே எந்த ஒரு விதத்திலயும் நம்ம பாதிப்பு உள்ளாகல. எந்த ஒரு பாகிஸ்தானோட மக்களுக்கும் ஒரு சிறு சேதாரம் கூட நிகழல.
அங்க நம்ம அழிச்சது எல்லாமே வந்து தீவிரவாதிகளோட கட்டமைப்பு, தீவிரவாதிகளோட கூடாரம், தீவிரவாதிகளை மட்டும்தான் நம்ம வந்து அழிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு வந்து அக்யூரசி இருக்கு அப்படின்னா வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு தான் வந்து நம்ம சொல்லணும். இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல வந்து பயன்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரோன். முதல் முறையா வந்து தற்கொலை விமானம்னு சொல்லுவாங்க அந்த ட்ரோன்ஸ். அந்த ட்ரோன் வந்து அக்யூரசி வந்து 100% அக்யூரசியில அவங்க அந்த தீவிரவாதிகளோட கூடாரங்களை மட்டும்தான் அழிச்சிருக்குது அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய சிறப்பா நம்ம வந்து பார்க்கலாம். நள்ளிரவுல வந்து அட்டாக் பண்ண அந்த ஒரு விமானம் வந்து சைனா தயாரிப்புல தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. JF-17 ரக விமானம். இது வந்து சைனா பாகிஸ்தானுடன் நிற்கிறது அப்படின்றது பரவலா நம்ம வந்து பேசிட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் இந்த மாதிரியான டெரரிஸ்ட் அட்டாக் அப்போ அவங்க கொடுத்து உதவு இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. இது சைனாவுக்கு வந்து எப்பவுமே வந்து பாகிஸ்தான் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா மாதிரியான பெரிய ஒரு வல்லரசை வந்து நம்ம ஏதாவது கார்னர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாடோட சப்போர்ட் வேணும். இந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீலங்கால பெருசா பண்ண முடியல. ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்து நம்ம பெரிய அளவுல நம்ம உதவி பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஸ்ரீலங்கால வந்து ஒரு பேஸ் அவங்களால அமைக்க முடியல. அதுக்கப்புறம் அடுத்து அவங்க பாக்குறதுன்னா பாகிஸ்தான் தான். ஏன்னா பாகிஸ்தான்ல வந்து ஒரு பேஸ் அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா இந்தியாவை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஏற்கனவே இந்த சைனா எல்லையில வந்து கொஞ்சம் எப்பயுமே தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் சைட்ல இருந்தும் கொஞ்சம் அவங்க அனுமதிக்கும் போது அந்த மாதிரி கொடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னாலும் பாகிஸ்தானுக்கு வந்து ஆயுதங்களை வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து நீங்க இது பண்ணுங்க, தாக்குதல் நடத்துங்க அப்படின்றது வந்து சொல்ல முடியும். எப்பவுமே சைனா வந்து நமக்கு எதிரான போர்ல வந்து அவங்க நமக்கு எதிரான விஷயங்கள்ல வந்து அவங்க ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து தொடர்ந்து நடந்துகிட்டு வரதுதான். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து எல்லைகளை பகிர்ந்துக்க கூடிய ஒரு பங்காளி நாடுகள்னு சொல்லலாம். பாகிஸ்தான் ஆகட்டும், சைனா ஆகட்டும், நம்ம எல்லாமே இந்தியாவோட எல்லைகளை பகிர்ந்துக்க கூடிய நாடுகள். அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்பவுமே வந்து இந்தியா மேல ஒரு ஒரு கண்ணு வந்து இருந்துகிட்டே இருக்கிறது. ஆனா இந்த மாதிரி தீவிரவாதி ஒழிக்கிறதுக்காக நம்ம எடுத்த இந்த அட்டாக்கு தீவிரவாதி கூட துணையா நிற்கிறது, அவங்கள வந்து சப்போர்ட் பண்றது அப்படிங்கும் போது ஐநாவுல இருந்து ஏதாவது கேள்விகள் எழுப்பப்படுமா சைனா மீது? ஏன்னா சைனா வந்து இப்படி ஒரு சப்போர்ட்டை கண்டிப்பா ஐநா சபை அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து சமாதானம், போர் எந்த நாடுகளும் வந்து போர் இடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த யுக்ரைன் ரஷ்யா வார் ஆகட்டும், இல்லை காசா இஸ்ரேல் ஆகட்டும், அந்த வாரில் வந்து நிறைய பொதுமக்கள் வந்து ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் எல்லாம் ரொம்ப பெருசா பாதிக்கப்பட்டாங்க. அதனால இனிமேல் வந்து போரே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஐநா சபையோட கூற்று. உலக மக்கள் அனைவரும் அதை தான் நம்ம யோசிக்கிறோம். நம்ம இந்தியர்கள் வந்து நம்ம எப்பயுமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நாமளா போய் தேடிக்கிட்டதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா அதுக்காக நம்மளை தேடி வந்த சண்டையை நம்ம விடக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம எப்பயுமே அந்த இதுல வந்து அந்த நிலைப்பாட்டுல வந்து நம்ம நிக்கிறவங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ஐநா சபை வந்து கண்டிப்பா வந்து போர் வேண்டாம் அப்படின்னு தான் வந்து சொல்லும். அதுதான் அவங்களோட நிலைப்பாடாகவும் இருக்க முடியும். இந்த சூழல்ல நம்ம நாட்டு இந்தியர்களாக நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்து இதை வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தெளிவான கூற்று சார். இருந்தாலும் இது ஒரு காம்ப்ரஹென்சிவ் அட்டாக் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் எழுது. ஒரு புறம் பார்த்தா காலையில அட்டாக் முடிஞ்ச உடனே ட்ரம்ப் வந்து இது வந்து இந்த போர் வந்து நின்றுடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை நாங்க வந்து நிறுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த விமர்சனத்தை எப்படி? இது வந்து போரே கிடையாது. இது வந்து நம்ம 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 சக இந்தியர்கள் மேல அவங்க ஒரு தீவிரவாத கோழைத்தனமான ஒரு தாக்குதலை நடத்திட்டு போயிருக்காங்க. அதுல வந்து நிறைய நம்ம இந்திய சகோதரிகள் வந்து அவங்களோட வாழ்க்கையை இழந்துட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஒரு பதிலடி கொடுத்துதான் ஆகணும். அதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவும் அதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதற்கான பதிலடியா அதுக்கு யாரு காரணம் அப்படின்னா வந்து லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷே முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகள். இவங்கள நம்ம அங்க இருந்து நம்ம ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு வந்து அவங்க பாகிஸ்தான்ல வந்து பஞ்சாப் அப்படிங்கிற அங்க ஒரு மாநிலம் இருக்குது. நம்ம நாட்டுல ஒரு பஞ்சாப் இருக்கிற மாதிரி பாகிஸ்தான்ல ஒரு பஞ்சாப் இருக்கு. அந்த பஞ்சாப் வந்து தீவிரவாதிகளின் ஒட்டுமொத்த குடியிருப்பே அங்கதான் இருக்குது. சோ அதனால நம்ம அவங்களை அழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இல்லையா? சோ அதனால அந்த தீவிரவாதிகளோட கூடாரத்தை அழிக்கணும், தீவிரவாதிகளை கொல்லணும் அப்படின்னு ஒரு தீவிரவாதிகள் மேல தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல் தான் இது. இன்னும் போர் அப்படின்னா இந்த விமானப்படை இன்னும் பங்கெடுக்கல, இன்னும் கப்பற்படை பங்கெடுக்கல, ஓகேவா? இன்னும் வந்து தரைப்படை வந்து இன்னும் பெரிய அளவுல வந்து வரல. எல்லாமே நம்ம வந்து அந்த ட்ரோன் மூலமா பண்ணியிருக்கிறோம், ஒரு ஏவுகணை மூலமா பண்ணியிருக்கிறோம். பெரிய அளவுல இன்னும் நம்ம வந்து எதையுமே போர் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் நம்ம இன்னும் போகல.
போர் பாகிஸ்தான் தரப்புல இருந்து இது போர் தான் அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க இதுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து எந்த எந்த முகாந்தரத்துல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அங்க பொருளாதார சீர்குலைவு இருக்கிறதுனால பாகிஸ்தான் கிட்ட சொந்தமா ஆயுதங்கள் வந்து இப்ப மிக மிக குறைவா தான் இருக்கு. ஏன்னா யுக்ரைன் போர்ல வந்து அந்த நிறைய யுக்ரைன் நாட்டுக்கு அவங்க வித்துட்டாங்க. இருக்கிற ஆயுதங்களையே ஏற்கனவே வித்துட்டாங்க. அங்க வந்து அணு ஆயுத கிடங்கே வந்து அங்க காலியா கிடக்குது. ஆனால் எங்களிடம் போதுமான வசதிகள் இருக்கிறது, நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட ரேடார்கள் எல்லாம் பொருத்தி எல்லைகள்ல கண்காணிச்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்களே. இது எப்படி சார் பார்க்கப்படுகிறது? ஏன்னா ஓரிரு நாட்கள்ல சில அசம்பாவித சம்பவங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அட்டாக்கு ஏற்படுத்திய பிறகு அங்க இருக்கிற லாகூர், கராச்சி போன்ற பெரிய நகரங்களை வந்து மூடி இருக்காங்க, ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்க? ஆமா, நிறைய இது இப்போ என்ன சொல்ல வருது, ஏர்போர்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து பாகிஸ்தான்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு யானைக்கும் பூனைக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா யானையை வந்து எதிர்த்து பூனை கொஞ்சமாவது சீரத்தானே செய்யும். ஆனா யானை நினைச்சதுன்னா பூனையை காலில் வச்சு மிதிச்சுட்டு போயிடும்ல. அந்த மாதிரிதான் நம்ம இந்தியா பாகிஸ்தானோட நிலை. நம்ம வந்து யானை அங்க அந்த பூனை வந்து சீரதான் செய்யும். எங்கிட்டையும் இருக்குது, நானும் கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கான விஷயம் தான் அது. மற்றபடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு நம்ம வந்து தரைப்படை, விமானப்படையெல்லாம் தாக்குதல் நடத்தும் போது 96 மணி நேரத்துல டோட்டல் பாகிஸ்தான் காலி ஆயிடும். அவ்வளவுதான். 96 மணி நேரத்துக்கிட்ட தான் அவங்க வந்து எதிர்த்து சண்டை போடக்கூடிய அளவுல அவங்க கிட்ட வந்து கெப்பாசிட்டியா அவ்வளவுதான் இருக்குது. இன்னும் ஃபர்தரா சொல்ல போனா குரூட் ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் வந்து அவங்களோட கையிருப்பே பார்த்தோம்னா அதிகபட்சமா ஒரு வாரத்துக்கு வரும். போரெல்லாம் நடந்தது அப்படின்னா எல்லா வாகனங்களுக்கும் எரிபொருள் போடணும் இல்லையா? அந்த மாதிரி போடும்போது ஒரு வாரத்துக்கு கூட அவங்களோட கச்சா எண்ணெய் கையிருப்பு வந்து வராது. அந்த மாதிரி மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்ல அந்த நாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு போரெல்லாம் வந்து செஞ்சு அவங்க ஒரு இந்தியா மாதிரியான ஒரு வல்லரசை எதிர்த்தெல்லாம் அவங்க வந்து போரிடுறதுக்கான வாய்ப்பு வந்து மிக குறைவு. ஆனா அவங்களோட எதிர்ப்பை காட்டுவாங்க. எதிர்ப்பை காட்டுறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஏன்னா அந்த மக்களும் வந்து ஆர்மி, ஏற்கனவே இப்போ கடந்த பேட்டியில நான் சொல்லியிருக்கேன், ஆர்மி மேல பாகிஸ்தான் மக்களுக்கு வந்து பெரிய மரியாதையே கிடையாது. பாகிஸ்தான் ஆர்மி மேல பாகிஸ்தான் மக்களுக்கு அந்த மரியாதை ஏன் போச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அரசியல் தலையீட்டுல வந்து எப்பவுமே பாகிஸ்தான் ஆர்மி தளபதிகள் வந்து உள்ள வந்துருவாங்க. அடுத்து நான் தான் வந்து பாகிஸ்தானோட அதிபர், பாகிஸ்தானோட பிரதமர், நான் தான் பாகிஸ்தானுக்கு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஏற்கனவே இருந்த அரசியல்வாதியை வந்து சிறைப்பிடிச்சு வச்சிருவாங்க, இல்லைன்னா நாடு கடத்திடுவாங்க, இல்லைன்னா கொன்றுவாங்க. இதுதான் அங்க வழக்கமா நடக்குது. இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க வந்து எப்பயுமே பாகிஸ்தான் மக்களுக்கு வந்து பாகிஸ்தான் ராணுவத்து மேல ஒரு மரியாதை இல்லாததுனால இப்ப இந்த மாதிரி ஒரு சிக்கல்லையும் அவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி காட்டுனாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு வந்து பாகிஸ்தான் ராணுவத்து மேல இருக்கக்கூடிய கொஞ்சம் குறைந்தபட்ச மரியாதை கூட காணாம போயிடும். அதுக்கான ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்காக ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் செய்வாங்க, இல்லைன்னெல்லாம் மறுக்க முடியாது. ஆனா அதெல்லாம் நம்ம ஈஸியா முறியடிச்சுட்டு போயிடலாம். இந்த தாக்குதலை ஏற்படுத்திய சில மணி நேரங்கள்லயே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆர்மி ஜெனரல் சீஃப் முனீர் வந்து அவரை வந்து விலக்கியிருக்காங்க பதவியில இருந்து அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அது மட்டும் இல்லாம அவசர நிலை பிரகடனம் வந்து பாகிஸ்தான்ல அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. இது எதை நோக்கி கொண்டு போகும் சார்? இது பாகிஸ்தானோட அரசியல் அமைப்புல ஒரு குழப்பத்தை தான் வந்து உண்டு பண்ணியிருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான அரசாங்கம் அங்க கிடையாதுன்றத தெளிவா காட்டுது. என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கறத இன்னும் யாருக்கும் தெரியல. இதை வந்து நம்ம எப்படி வந்து இப்ப இந்தியாவோட இந்த தாக்குதலை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போறோம், இதை வந்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எதிர்த்தாக்குதல் எப்படி கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறதே அங்க தெரியல. அதனாலதான் நிறைய ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இதுதான் நம்ம நாட்டோட நிலை, இதை வச்சுக்கிட்டு நம்ம போரிட முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. சோ அதுதான் அங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சீரழிவு தான் எல்லாத்துக்குமே காரணம். இப்ப அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் சரி, ராணுவ அதிகாரிகளுக்கும் சரி, இல்ல ஒரு அரசாங்க அதிகாரிகளுக்கும் சரி, அடுத்து என்ன பண்றதுன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாத ஒரு பிளாங்க் சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. நம்ம இந்தியா தரப்புல இருந்து பல வந்து ப்ரிகாஷனா பல ரெடி அட்டாக்குக்கு, அடுத்தடுத்த அட்டாக்குக்கு தயாராகிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து பிராக்டிஸும் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அடுத்த கட்டமா வந்து இந்தியா தரப்புல இருந்து எப்படி இதை வந்து கையாளுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நமக்கு எதிரிகள் அப்படிங்கிறது பாகிஸ்தான் மக்கள் கிடையாது. நமக்கு எதிரிகள் அப்படின்னா அந்த தீவிரவாதிகள், பாகிஸ்தான்ல ஒளிஞ்சிருக்கிற தீவிரவாதிகள், அந்த தீவிரவாதிகளோட அமைப்புகள், இவங்க தான் நமக்கான எதிரிகள்.
இவங்களை வந்து முழுவதுமா நம்ம வந்து வேறு இருக்கணும். ம். அதை வந்து இந்தியா கண்டிப்பா செய்யும். இப்போ அவங்க வந்து பதில் தாக்குதலை ஏற்படுத்துறாங்க, இது போர் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்றாங்க. அப்படின்ற பட்சத்துல தாக்குதலை எப்படி ஏற்படுத்துவாங்க, எந்த மாநிலங்கள் பாதிக்கும் இதனால அப்படின்னு? எப்பவுமே அந்த எல்லைக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் பாதிக்கப்படும். நம்மளதுல பார்த்தோம்னா பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், மும்பை, மகாராஷ்டிரா வரையிலுமே அந்த பாகிஸ்தானோட அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடியது. அப்புறம் ஜம்மு காஷ்மீர், அதுதான். ஸோ அதுல தான் வந்து இப்போ எதிர்த்தாக்குதல் நடத்தினாங்களே, இங்கதான் ஒரு கடல் வழியா வந்தாங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத் அந்த மாதிரி இதுல வருவாங்க. ஏற்கனவே கடற்படை வந்து அங்க பக்காவா நின்றுட்டு இருக்குது. ஸோ கடற்படை நிக்கிறத பார்க்கும் போதே அவங்களால ஒண்ணும் அதுக்கு பதிலடியே ஒண்ணுமே கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இங்க நிலவழி தாக்குதல் வந்தாங்கன்னா காஷ்மீர் வழியா தான் வந்தாகணும். இப்போ அவங்க பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீர் அப்படிங்கிறது. ஸோ அந்த வழியா தான் வர முடியும். வான்வழி தாக்குதல் எங்க வேணாலும் நடக்கும். ஸோ வான்வழி தாக்குதல்ல நம்ம இந்திய விமானப்படை வந்து மிகப்பெரிய பவர், சக்தி வாய்ந்த ஒரு விமானப்படை. ஸோ அதுல நான் பணியாற்றுறதுனால நான் வந்து சொல்றேன். ஸோ விமானப்படை வந்து மிகப்பெரிய சக்தி, உலகிலேயே சக்தி வாய்ந்த விமானப்படைகள்ல நம்ம விமானப்படையும் ஒண்ணு. அதனால வந்து முப்படைகளுமே வந்து ரொம்ப திறன் வாய்ந்த படைகள். இதுல எந்த வழியில அவங்க ஊடுருவி வந்தாலும் அதுக்கான விளைவுகளை அவங்க சந்திச்சுதான் ஆகணும். இப்போ வந்து முப்படையும் எந்த மாதிரியான ஒரு தயார் நிலையில இருக்காங்க, என்னென்ன ஆயுதங்கள் நம்ம கிட்ட இருக்கு, எப்படி நம்ம இத ஒருவேளை இது போராக மாறினால் எப்படி கையாளுவோம் அப்படின்னு எக்ஸ் ஆர்மி ஆபீசர். அதான் இந்திய விமானப்படை அப்படிங்கும்போது இப்போ நம்ம சுகாய் 30, அப்புறம் இப்போ லேட்டஸ்டா வாங்கின அந்த ரஃபேல் மாதிரியான விமானங்கள் வந்து விமானப்படை மூலம் பயன்படுத்தப்படும். ஆனா அதுக்கு முன்னாடியே ட்ரோன் அந்த வந்து பெரிய பெரிய ரோல் பண்ணுது. ஸோ ட்ரோன் வந்து தற்கொலை விமானம்னே அதை சொல்லலாம். ஸோ அதனால அதுல வந்து உயிர் சேதம் எல்லாம் ஏற்படுத்தாது, அந்த விமானம் தான் போகும். ஸோ அதனால அது வந்து நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன். அதுவும் அதனால அது வந்து இப்ப காலையில நமக்கு அதிகாலையில தாக்குனது எல்லாமே அந்த ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டதுதான். அக்யூரசி அவ்வளவு அக்யூரசி. பாகிஸ்தானோட சிவிலியன்ஸ் மேல யார் மேலேயும் ஒரு சிறு காயம் கூட ஏற்படுத்தாம கரெக்டா அந்த தீவிரவாதிகளோட கூடாரங்களை மட்டும் அழிச்சிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அதனால நம்ம முப்படைகளுமே வந்து எல்லா விதத்திலயுமே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல தான் நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட இடங்களை தாக்கியிருக்காங்க அப்படின்றாங்க. அதுல 5 வந்து நம்ம காஷ்மீர், ஆக்குபைடு காஷ்மீர் தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது திட்டமிட்டு கரெக்டா எக்ஸாக்டா வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி ஷூட் பண்ணதுக்கு ட்ரோன் பெரிய உதவியா இருந்தது அப்படிங்கிறீங்க. அதுக்கு மேல இதுக்கு திட்டமிடுதல் அப்படின்றது எப்படி இருந்திருக்கும் சார்? அதான் திட்டமிடுதல் நான் சொன்ன மாதிரி ரெண்டு வேலு நாச்சியார் வந்து அங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தங்க வந்து சோஃபியா குரேசி கர்னல், இன்னொங்க வந்து விகமாண்டர் பீசிங். ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப திறம்பட திட்டம் போட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அதுலயே உங்களுக்கு பாகிஸ்தானால் பறிக்கப்பட்ட காஷ்மீர்னு இருக்குது. ஸோ பறிக்கப்பட்ட காஷ்மீர் அப்படிங்கும்போது அது இந்தியாவில தான் அந்த இடம் இருந்திருக்குது. ஸோ அதை திரும்ப பெறத்துக்கான விஷயங்கள் அது நடக்கத்தான் செய்யும். ஸோ மேபி அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வந்து அது திருப்பி எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட நிலைப்பாடு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை திருப்பி நம்ம காஷ்மீரோட இணைக்கிறதுக்கான ஒரு விஷயமா கூட நான் இதை வந்து பாக்குறேன். யார் யார் நம்ம பக்கம் இருக்காங்க சார்? ஏன்னா தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஒரு புறம் ரஷ்யா நம்ம பக்கம் இருக்காங்க, அமெரிக்கா நம்ம பக்கம் இருக்காங்க. ரஷ்யாவோட கப்பல், அதாவது போர் கப்பல்கள் நமக்கு வழங்கினாங்க, அது 2 நாள் முன்னாடியே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க. அமெரிக்காவோட விமானப்படையிலேருந்து விமானத்தை நமக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. யார் யார் நம்ம பக்கம் இருக்காங்க, என்னென்ன ஆதரவு நம்ம கொடுத்துருக்காங்க, என்னென்ன வழங்கியிருக்காங்க? நியாயம் பேசக்கூடிய அனைத்து நாடுகளும் நம்ம பக்கம் தான் இருக்காங்க. அது வந்து இஸ்லாம் நாடுகளாகட்டும், இல்ல வந்து கிறித்துவ நாடுகளாகட்டும், இல்ல எந்த நாடுகளா இருந்தாலும் எது நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாம் இந்தியா பக்கம் தான் இருக்கிறாங்க. இதுல வந்து இந்த நாடு தான் அப்படின்னு எல்லாம் இல்ல. ரஷ்யா கிட்ட நம்ம எப்பயுமே நம்மளோட நட்புறவு நாடு. அது காலங்காலமா தொடர்ந்து ரஷ்யா வந்து நமக்கு நட்புறவு நாடு தான் இருந்திருக்குது. அது வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்களோட ஆயுதங்கள் வேணா விற்கிறதுக்கு வந்து அது வந்து அது வியாபார ரீதியா அவங்களுக்கான டீல் இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் அதுலயும் ஒரு நியாயம் இருக்குது. நான் ஏற்கனவே இந்தியாவுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால அது அங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எப்பவுமே ரஷ்யா வந்து நம்ம பக்கம் தான் சப்போர்ட். இப்ப வந்து அமெரிக்கா ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு, நான் இந்தியா மேல ஏதாவது பாகிஸ்தான் இது பண்ணுச்சு அப்படின்னா அதை நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன், பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான், சைனா மட்டும்தான் அவங்க பக்கம் ஏதோ சப்போர்ட் இருக்கிற மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் வந்துட்டு இருக்குது. மற்றபடி அநேக உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு தான் வந்து ஆதரவா நிக்கிறாங்க.
அதனால அப்படியே பாகிஸ்தான் பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா இருக்காங்க, நம்ம சுற்றி இருக்க பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் மறைமுகமா ரஷ்யாவும் இருக்கு. அமெரிக்கா வந்து நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிறத வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துலாம் சோசியல் மீடியா பக்கம் வந்துட்டு இருக்கு. இந்த கருத்துக்கு எப்படி சார் பதில் சொல்றீங்க? சோசியல் மீடியால அவங்கவுங்களுக்கு எந்த சிந்தனை வருதோ அதெல்லாம் போடதான் செய்வாங்க. இதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஒரு போரா மாறும்போதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பேசப்படணும். இது போரா மாறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எதிராளி வந்து போரிடுறதுக்கே தகுதியற்றவன். அப்படிங்கும்போது இது ஒரு போரா மாறதுக்கான வாய்ப்பு குறைவு. இப்ப நாம எப்படி நிராயுதபாணியா இருக்கும்போது நம்ம 26 பேர் அவன் வந்து சுட்டு கொண்டுட்டு போனால நாம அதை பண்ண மாட்டோம். இப்ப நாம நினைச்சிருந்தோம்னா பாகிஸ்தான்ல ஒரு பகுதியை காணாம போக செஞ்சிருக்கலாம். கராச்சி, இஸ்லாமாபாத் எல்லாம் வந்து நேத்து பண்ணுன அதே விஷயத்த விமானப்படை விட்டுருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஆனா நமக்கு வந்து அந்த அந்த மக்களும் நம்ம மக்கள் மாதிரி தானே. ஸோ அந்த மக்கள் என்ன பண்ணுனாங்க? யாரோ பண்ணின தப்புக்கு அந்த மக்கள் என்ன பண்ணுனாங்க? அதனால அந்த அந்த கர்டசி எப்பயுமே இந்தியாவுக்கு இருக்கும், இந்திய ராணுவத்துக்கும் இருக்கும். அதனால நமக்கு தேவை அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள். அவன் வந்து கொல்லப்படணும். ஒருத்தம் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. ஒரு அமைப்பு கூட இனிமே உருவாக கூடாது. இனிமே உருவாச்சுன்னா இந்த மாதிரிதான் வந்து வேறு இருப்பாங்க, இந்த மாதிரிதான் டோட்டலா வந்து முடிச்சு கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும். அந்த ஒரே விஷயத்துக்காக தான் இந்த இந்தியா வந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அரேபியன் சீக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துல சைனாவோட போர்க்கப்பல் நிறுத்தும் இடத்துல இருந்து அந்த போர்க்கப்பலானது நகர்ந்து இருக்கிறது, நகர்ந்து பாகிஸ்தானிடம் ஒட்டி வருது. அதே மாதிரி துருக்கி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வருது. இது எப்படி சார்? டர்க்கியும் சைனாவும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது அப்படிங்கறதே எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுதான் இது போரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கும் போது அவங்களோட துணையெல்லாம் தேவைப்படாது. ஆமா, அதுக்கு முன்னாடியே வந்து நடந்துடும். இப்ப நமக்கு தேவை வந்து அங்க கூடிய தீவிரவாதிகள் கூடாரம், அதை அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்கா நிற்போம். அதுக்கு மேல அவங்க ஏதாவது ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா அதை பொறுத்து தான் வந்து அமையும். ஸோ அப்ப வந்து அமையும் போது 2 நாடுகளுக்கு போர் நடக்குது அப்படின்னா 2 நாடுகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நியாயப்படுத்தி ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போது அந்த நாட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு 2 நாடுகள் வருவாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு 5 பேர் வருவாங்க. அந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும். அது இயல்பான ஒண்ணுதான். ஆனா அதனால வந்து எத்தனை இப்ப சைனா வந்து சப்போர்ட் பண்ணாலும் சரி, இல்ல டர்க்கி வந்து சப்போர்ட் பண்ணாலும் சரி, அதுக்காக நம்ம வந்து இந்திய ராணுவம் எந்த விதத்திலையும் குறைஞ்சது கிடையாது. யார் வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை போடக்கூடிய திறன் வாய்ந்த ராணுவ வீரர்களும் சரி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்களும் சரி, அவ்வளவு ஹைலி எக்யூப்டு, அவ்வளோ லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் அவர்களிடம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம எளிதா வந்து அவங்கள பார்க்க முடியுமா சார்? ஏன்னா இப்போ ரஷ்யா மாதிரி சைனா மாதிரியான ஒரு 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 உதவி செய்யக்கூடிய பெரிய நாடு இருக்கு. அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து உதவனா நமக்கான பாதிப்புகள் அதிகம் ஏற்படுத்தலாம்ல சார் பாகிஸ்தான்? அதுதான் இப்போ லேட்டஸ்ட் வந்து ட்ரோனை வச்சு நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் காலப்போக்கில் ஒவ்வொன்றாதான் வெளியில வரும். அவங்க என்னதான் வந்து பக்கத்து நாடுகள்ல வந்து ஒரு சப்போர்ட் பண்ணினாலும் அதற்கான ஆப்ரேஷன் நிறைய இருக்கு. இப்போ ஒரு 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 விமானம் வாங்கிட்டோம்னா உடனே அந்த விமானத்தை ஓட்டி உடனே குண்டெல்லாம் போட்டுற முடியாது. இப்போ வேற ஒரு நாடுகள்ல இருந்து ஏற்கனவே வாங்கி அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஏர்ஃபோர்ஸ்ல நாங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா போர் அப்படிங்கிறது எப்பயாவது ஒன்று நடக்கும். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். ஆனா நாங்க தொடர்ந்து ஏன் ஃபிளைங் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா எப்பயாவது போர் வந்ததுன்னா இமீடியட்டா நாங்க போய் சண்டை போடுறதுக்கான பயிற்சிகள் தான் நாங்க தினமும் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாடு வந்து ஒண்ணு கொடுத்துருச்சு அப்படின்னா அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு ஐடியாலஜி, அந்த பயன்படுத்துறதுக்கான கத்துக்கிறதுக்கான நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அந்த நேரத்துக்குள்ளேயே இங்க எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதுலலாம் நிறைய உள்ள டெக்னிக்கல் விஷயமெல்லாம் நிறைய இருக்கு. அப்படியே சைனா இருக்கக்கூடிய அந்த வீரர்களே வந்து இங்க இறங்கி வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா சைனா தேவையில்லாம அவங்க ராணுவ வீரர்களை இழப்பாங்க. அவ்வளவுதான். இது சம்பந்தமே இல்லாத ஒரு நாட்டுக்காக அந்த ராணுவ வீரர்கள் இறந்து போவாங்க. இப்போ சில இடங்கள் ஹை அலர்ட் அப்படின்னு வந்து சில விஷயங்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்க இந்தியன் ஆர்மிஸ்ல இருந்து, சில ஸ்டேட்டை அப்படின்லாம். சில தளவாடங்கள் இடங்கள்லாம் வந்து இப்போ ஆவடி மாதிரியான இடம், கல்பாக்கமான இடம், இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரேடார் மூலமா அவங்க கண்காணிப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. எல்லாம் இப்போ நம்ம எங்கெல்லாம் எவ்வளவு ஏர்கிராஃப்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வரையிலும் கூகுள்ல போட்டீங்கன்னாவே வந்துடும். அது வந்து சேட்டலைட் எல்லாம் எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாமே எல்லா நாடுகளுக்கும் என்ன நடக்குதுங்கிறது தெரியும். ஆனா அந்த வார் பிளான் ஒண்ணு இருக்கு இல்லையா, போர் யுக்தி, அது யாருக்கும் எந்த நாட்டுக்கும் தெரியாது. அதுதான் அங்க ரொம்ப முக்கியம்.
நம்மகிட்ட எத்தனை போர் விமானங்கள் இருக்குது அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரியலாம். ம். ஆனா அந்த போர் விமானத்தை நான் என்ன ஸ்ட்ராட்டஜில பயன்படுத்துறேன், ம். எந்த வியூகத்துல போய் நான் அட்டாக் பண்ண போறேன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுதான் வார் பிளான். ம். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப மோஸ்ட் சென்சிட்டிவ்னா கல்பாக்கம் அணுமின் நிலையம். ஓகேங்களா? அதுல போட்டா வெடிச்சதுன்னா நம்ம மக்கள் நிறைய இருக்கிறதுக்கு, தமிழ்நாடுல சென்னை மாதிரியான ஏரியாலாம் காலியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அங்க ஒரு ஒத்திகை பார்க்க போறாங்க. இன்னொன்னு வந்து காமராஜர் போர்ட். ம். ஓகேங்களா? காமராஜர் போர்ட் வந்து நம்மளோட பெரிய நம்ம சென்னையோட பெரிய உள் நுழைவு வாயிலே வந்து காமராஜர் போர்ட் தான். ஸோ அதனால அதையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மோக் ட்ரில் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. ஸோ ரெண்டுலயும் அந்த மாக் ட்ரில் வந்து இங்க ஒன்று நடத்துறாங்க, அங்க ஒன்று நடத்துறாங்க. இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது எங்களுக்கெல்லாம் அடிக்கடி போர் ஒத்திகை எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து சிவிலியன் பொதுமக்களுக்கு வந்து இது வந்து புதுசா இருக்கும். இந்த மாதிரி பண்றோம். 71க்கு அப்புறம் இப்பதான் நம்ம பண்றோம். ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் 50-55 வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் இந்த போர் ஒத்திகை வந்து இப்பதான் பண்றோம். ஸோ அதனால அது வந்து சிவிலியன்ஸ்க்கு அந்த பொதுமக்களுக்கு வந்து அது வந்து புதுசா தெரியுது. அது ஒன்றும் பதட்டமடைய தேவையில்லை. இருந்தாலும் போர் அப்படின்னும் போது இரு நாட்டுல இருக்கிற சிவிலியன்ஸும் பாதிப்பாங்க இல்லையா சார்? அந்த சிவிலியன்ஸுக்கான பாதிப்பு எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து போர் அப்படின்னு ஏற்படுத்தினால், போர் அப்படின்னாவே அந்த நாட்டு மக்கள் அடுத்த நாட்டு இப்ப நீங்க யுக்ரைன் வார்ல பாத்தீங்கல்ல, எத்தனை அப்பாவி மக்கள், அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. குழந்தைங்க, முதியவர்கள், பெண்கள் எத்தனை பேர் இறந்தாங்க. அதெல்லாம் நம்ம கண்கூடா தானே பார்த்தோம். எத்தனை கட்டடங்கள் வந்து இடிஞ்சது. ஸோ அதெல்லாம் ஒரு போர்னா அதெல்லாம் நடக்கதான் செய்யும். போர்னா ஒரு நாட்டை போய் அட்டாக் பண்றது தானே. அந்த ராணுவ அமைப்புகள் மேல மட்டும், ராணுவ தளங்கள் மேல மட்டுமே குண்டு போட முடியாது. அங்க இருக்கக்கூடிய சரௌண்டிங்ல அவன் போடுற குண்டு எங்க வேணாலும் படலாம். ஸோ அதனால ரொம்ப கொடூரமான ஒரு விளைவா தான் இருக்கும். அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட நிலைப்பாடும். அதுதான் என்ன மாதிரியான ஒரு ராணுவ வீரனோட நிலைப்பாடு அதுதான். அதாவது சக மனிதர்களை வந்து நம்ம வந்து எப்பயுமே துன்புறுத்தக்கூடாது. ஆனா நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனையை வந்து ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு காரணமான வந்து நம்ம வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட நிலைப்பாடு. அதுதான். ஸோ அதனால பாகிஸ்தான் மக்கள் நமக்கு கண்டிப்பா எதிரிகள் கிடையவே கிடையாது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் தான். திரும்ப திரும்ப நான் ஏன் வந்து அதை அடிக்கோடிட்டு சொல்றேன் அப்படின்னா, அந்த தீவிரவாதிகள் மட்டும்தான் நமக்கு எதிரிகள். அந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாகிஸ்தான் ஆர்மி நமக்கு எதிரி. ஆனா பாகிஸ்தான் மக்கள் நமக்கு எதிரி கிடையாது. அதனால பாகிஸ்தான் மக்கள் மேல நம்ம போர் தொடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து நமக்கு அக்கறை கிடையாது. அதுல வந்து நம்ம வந்து அதை பத்தின ஒரு விஷயமே நமக்கு கிடையாது. அதனாலதான் இந்த ட்ரோன் அட்டாக் கூட பாத்தீங்க அப்படின்னா சிவிலியன் மேல ஒரு சின்ன கீறல் கூட படக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதை சிறப்பா செய்தும் காட்டியிருக்காங்க இந்த 2 லேடி ஆபீசர்ஸ். சார், ஒருவேளை போர் அப்படின்னு ஏற்படும் போது அணு ஆயுதங்கள் உபயோகப்பட, ஏன்னா ரெண்டு தரப்புல இருந்தும் அணு ஆயுதங்கள் நிறைய வச்சுட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அணு ஆயுதங்கள் உபயோகப்படுத்துவாங்களா? இந்த அணு ஆயுதங்கள் உபயோகப்படுத்தும் போது ஏதாவது யாரிடமாவது பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு இருக்கா? ஐநாவிலோ இல்ல உலக நாடுகள் கிட்ட தெரிவிக்கணும், அறிவிக்கணும் அப்படின்றது இருக்கா? இல்ல போர் அப்படின்னும் போது நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா? எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படிம்பாங்க. ஓகேவா? எதுவுமே சரிதான். போர்னு வந்துட்டா பெர்மிஷன்லாம் யாரும் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. அணு ஆயுதம் அப்படிங்கும் போது எந்த நாடு வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் அந்த நாட்டுக்கும் அந்த அணு ஆயுதத்தினால பாதிப்பு இருக்குது. சொந்த நாட்டுக்கு வந்து சொந்த காசுல சூனி வச்சுக்கிற மாதிரி தான் அது. ஸோ அதனால எதிரி நாடுகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த நாட்டுக்கும் அது மூலம் பாதிப்பு இருக்குது. அதோட அந்த காற்றின் மூலம் பரவுதல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? சோ அதுல வந்து நிறைய வந்து சொந்த நாடுமே பாதிக்கப்படும். இப்ப வந்து அது பாகிஸ்தான் பயன்படுத்துச்சு அப்படின்னா பாகிஸ்தானும் அதுல பாதிக்கப்படும். அதனால எனக்கு தெரிஞ்சு அணு ஆயுதத்தை வந்து கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இதே போல தொடர்ந்து ஐநாவிடம் இருந்து எந்த ஒரு கருத்தும் வரவில்லை. ஏன்னா புல்வாமா அட்டாக் அப்போ ஐநாவிடம் வந்து கண்டிப்பு வந்தது. இப்போ எதுவுமே வரல அப்படிங்கிற ஒரு புல்வாமா அட்டாக்ல இறந்தது வந்து ராணுவ வீரர்கள். ஓகே, துணை ராணுவ வீரர்கள். சோ இங்க இறந்தது வந்து சிவிலியன்ஸ். 2 பேர் ராணுவ, ஒருத்தர் ஏர்போர்ஸ்ல இருந்தாரு, இன்னொருத்தர் வந்து நேவில இருந்தாரு. ஆனா பாக்கி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் சிவிலியன்ஸ், பொதுமக்கள். இப்போ ஒரு 2 நாடுகளுக்கான போர் அப்படின்னா அதுல வந்து ஐநா வந்து தலையிட்டு ஏதாவது கருத்துக்களை வந்து சொல்லும். இப்ப இது வந்து ஒரு தீவிரவாத ஒரு தாக்குதல் தான். ஆனா தீவிரவாத தாக்குதலுக்கும் அவங்க சொல்லலாம். அது சொன்னாலும் வந்து தப்பெல்லாம் எதுவும் கிடையாது. இதுவரையில சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க கேக்குறீங்களா? அதனால சொல்றேன். சோ இந்த தீவிரவாத, இந்த மாதிரி குண்டு வெடிப்பு, இந்த மாதிரி தாக்குதல் அப்படிங்கிறது உலகம் முழுக்க அங்கங்க எங்கேயாவது ஒரு நாட்டிலயும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்படிங்கும்போது இப்ப நம்ம அந்த நாடு வந்து பாதிக்கப்பட்ட நாடு வந்து அழிக்க வேண்டியது தீவிரவாதிகளை.
ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் கிடையாது. இதை வந்து ஒரு நாட்டுக்கும் அந்த இந்த நாட்டுல இருக்கக்கூடிய நாட்டு மக்களை தாக்குற தீவிரவாத அமைப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் தான் இது. ஸோ அந்த தீவிரவாத அமைப்பை ஒழிக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்ப பாகிஸ்தான் வந்து நாங்க எங்க 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 நாட்டுல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் நாங்க வந்து ஒழிச்சு கட்டி நாங்க இந்தியாவுக்கு ஆதரவா நிக்கிறோம் அப்படின்னா சிறப்பு. அவ்வளவுதான். நம்ம அதை பத்தி அது அடுத்து யோசிக்க போறதே கிடையாது. ஸோ அங்க இருக்கக்கூடிய எல்லா தீவிரவாத அமைப்புகளையும் நாங்க வந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. ஏன்னா நமக்கு தேவை அவங்கதான். ஸோ அதனால ஐநா வந்து கருத்து சொல்லாதது காரணம் இதுவா கூட இருக்கலாம். அதே போல உலக நாடுகளும் வந்து நாங்க இவங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்ற கருத்து மட்டும்தான் வருது தவிர அதை தாண்டி எந்த ஒரு கருத்துமே வெளியே விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதே போல அமெரிக்காவும் ட்ரம்ப் வந்து வேடிக்கை பார்க்கிறாரு, இரு நாடுகளும் அடிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கருத்து சொல்லலாம் அப்படிங்கிற வேடிக்கை பார்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது பொதுவான கருத்து. சமூக வலைதளத்துல ட்ரம்ப்பை பிடிச்சவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அவர் இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாருன்ற மாதிரி சொல்லுவாங்க, பிடிக்காதவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா 2 நாடுகளுக்கான போர் வந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான மற்ற நாட்டு தலைவர்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க முடியும். இப்ப இது பாகிஸ்தான் இந்தியாவுக்கான போர் கிடையாது, இது இந்தியா தீவிரவாதிகளுக்கான போர். நம்ம 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 சக இந்தியர்களை கொன்ன அந்த தீவிரவாதிகளை அழிக்கக்கூடிய ஒரு 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 தாக்குதல், எதிர் தாக்குதல். நம்ம வந்து பாதிக்கப்பட்டோம், அந்த பாதிப்பு உள்ளாக்கணும்னா நம்ம வந்து கொள்றோம், அவ்வளவுதான் இங்க விஷயம். இன்னுமே நம்ம பாகிஸ்தானோட போர் தொடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இன்னும் சொல்லவே கிடையாது, அவ்வளவுதான். சார், போன முறை நீங்க தகவலை சொல்லியிருந்தீங்க, அவங்க இஸ்லாமியர்களா இல்ல இந்துக்களா அப்படின்னு கேட்டு இல்ல அவங்க ஆடைகளை கலட்டி தான் சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது வந்து அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அங்கிருந்து பயணித்து வந்த பயணிகள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி எதுவும் இல்லை, அவங்க மறைஞ்சிருந்தா சுட்டாங்க, அந்த மாதிரி எதுவும் கேள்வி கேட்கல, அவங்க இஸ்லாமியரா இல்லை இந்துவா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கல அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்தது. இந்த ஒரு கருத்தை நீங்க எப்படி எங்கிருந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்தது அப்படிங்கிற விரிவாக்கம் கொடுக்க முடியுமா சார்? அதாவது என்னன்னா, இப்போ இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் வந்து எங்களுக்கான ஒரு தகவல் மையம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தகவல் மையத்துல சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப வந்து அங்க அதிகமா இருக்கிறது வந்து இஸ்லாமிய சகோதரர்கள். இப்ப அங்க வந்து சுடும்போது அது எல்லாத்தையும் இஸ்லாமிய சகோதரர்களையா வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புல சுடுறவங்களே இஸ்லாமியர்கள். ஸோ இஸ்லாமியர்களே சுட்டுக்கொன்னா வந்து ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அதனாலதான் இந்த மாதிரியான இது வந்து என்னன்னு பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கான இது வந்து நடந்ததற்கான உறுதிப்பாடு வந்து எங்களால சொல்ல முடியுது, அவ்வளவுதான். அதே போல அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி, இறந்த அந்த ஆபீசரோட பெண்மணி, அவங்க இறந்து அந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு பிரஸ் மீட்டை சந்திக்கும் போது சொன்னது என்னன்னா, அமைதியை தான் நான் விரும்புறேன், இஸ்லாமியர்கள் மேல வந்து நம்ம இதை வந்து திருப்ப வேண்டாம், இஸ்லாமியர்கள் பக்கம் திருப்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்துக்கு கீழே கமெண்ட்டுகள் எல்லாம் பெரிய அளவுல பாத்தீங்கன்னா வந்து, நீ ஒரு இஸ்லாமியரோட அஃபேர் வச்சுக்கிட்டு இருக்க, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசுற, லவ் அஃபேரா இருக்க அப்படின்ற கமெண்ட் இந்த மாதிரிலாம் வருது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில வந்து வரக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த எபிசோடே பத்தாது, அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். அந்த பெண் வந்து இப்போ என்னோட நிலைப்பாடும் வந்து அதுதான், நமக்கு எதிரிகள் வந்து இஸ்லாமியர்கள் கிடையாது, தீவிரவாதிகள், அவ்வளவுதான். நம்ம சக இந்திய இஸ்லாமியரும் அதுல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க தானே. அந்த 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 குதிரையை ஓட்டிட்டு இருந்தவர் அவரும் ஒரு இஸ்லாமிய சகோதரர் தானே, அவரும் ஒரு இந்திய இஸ்லாமிய சகோதரர் தானே. அப்போ இதுல வந்து இது வந்து என்னன்னா, இந்த கேள்வியே எழுதுனா அவங்க ஒரு இந்து பெண்ணா இருக்கும் போது ஒரு இந்து பெண்ணுக்கே இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் வருதுன்னா அப்புறம் என்ன பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் எப்படி பாக்குறேன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்டியன்கள் எல்லாத்தையும் இந்தியர்களா பாக்குறேன். அந்த பொண்ணும் எனக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட்ல அதுதான் சொல்லி இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை புரிஞ்சுக்காதவங்க சில பேர் இந்த மாதிரி பேசலாம். இப்போ நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க. நம்ம எல்லாரும் இப்போ தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் நம்ம எல்லாம் ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நமக்கு வந்து எதிரிகள் அப்படின்னு சொன்ன போனா அந்த தீவிரவாத அமைப்பு, அதுல யார் வேணாலும் இருக்கலாம். அந்த அந்த தீவிரவாத அமைப்புல வந்து எந்த மதத்தினராகவும் இருக்கலாம், அது வந்து நமக்கு விஷயம் இல்லை. மொத்தத்துல அவனோட மதம்னா தீவிரவாதம், தீவிரவாதம் தான் அவனோட மதம்னு நான் பாக்குறேன், அவ்வளவுதான். இங்க வந்து அந்த பொண்ணு சொன்ன கருத்து வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவிலயும் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க, அதனால நாம வந்து இஸ்லாமியர்கள் அனைவரையும் வந்து நாம வந்து எதிரிகளா பார்க்க தேவையில்ல, அந்த தீவிரவாதிகளை தானே சுட்டு கொண்டாங்க,
பாகிஸ்தான் மக்கள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு கேக்குது. அதை தான் நானும் கேட்கிறேன், அதுதான் இந்தியாவும் நினைக்குது. இங்க யாரும் வந்து இஸ்லாமியர்கள் அனைவரும் வந்து இந்தியாவுக்கு எதிரானவர்கள் இங்க யாருமே சொல்லல. அது சில அமைப்புகள் சொல்லுவாங்க, அது அவங்களோட அடிப்படையே அதுதான். அதை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஆனா அந்த அந்த சகோதரி சொன்னதுக்கான விஷயம் வந்து இதுதான். நம்ம வந்து இப்போ என்னோட கணவனை வந்து கொன்னது வந்து ஒரு தீவிரவாதி, அவன் எந்த மதத்தை சார்ந்தவனா கூட இருக்கலாம். ஆனா அவன் பாகிஸ்தான்ல இருந்து வந்ததுனால அவன் இஸ்லாமியன் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். ஓகேவா? அது அந்த அந்த மாதிரிதான் நம்ம வந்து அதை பார்க்கணும். அதுக்காக அந்த அந்த பொண்ணுக்கு வந்து அது ஒரு கணவனை இழந்தும் கூட இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லி இருக்கிறது நம்ம அந்த பொண்ணை பாராட்டணும். அதுதான் நம்ம வந்து செய்யணும். ஆனா அதை புரிந்துக்காத சில பேர் வந்து அதை சொல்லத்தான் செய்வாங்க. இப்பவும் இந்தியாவோட நிலைப்பாடும் அதுதான். இந்தியா வந்து பாகிஸ்தான் மக்களை கொல்லணும்னு எல்லாம் போகல, பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கொள்ளணும் தான் போயிருக்குது. அது அங்க வந்து இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் அப்படின்னு எல்லாம் வந்து அங்க ஒரு பாகுபாடும் வந்து பாக்குறது கிடையாது. இதுதான் இந்தியா நிலைப்பாடு, இதுதான் என்னை போன்ற ராணுவ வீரர்களோட நிலைப்பாடு, இதுதான் அந்த பொண்ணுக்கும் நினைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஆபரேஷன் சிந்தூர் அட்டாக்கு பிறகு பாகிஸ்தானிடம் இருந்து பதில் அட்டாக் வந்ததுன்னா இந்தியா அடுத்த கட்டமா என்ன மாதிரியான ஒரு அட்டாக்கை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான இப்போ இந்த ட்ரோன் யூஸ் பண்ண மாதிரி புது புது விஷயங்கள் என்னென்ன இருக்கு, என்னென்ன விமானங்கள் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறது. அது அவங்க அட்டாக் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளோட வார் பிளான் இருக்கும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அதனால அது இப்ப நம்ம சொல்ல முடியாது. அதுல என்னென்ன போர் விமானங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. ஆனா முப்படையிலும் போர் கப்பல்களும் போர் விமானங்களும் புது புது டெக்னாலஜியை கொண்டு இருக்குதா? நம்ம கட்டாயம் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே என்ன சொல்ல வருது, லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் நிறைந்த கருவிகள் தான், விமானங்கள் தான், போர்க்கப்பல்கள் தான். அதே மாதிரி தரைப்படையில சொல்லக்கூடிய டேங்கர்ஸ் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்டட். அதுல நிறைய இப்போ வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாம் வந்து மிக நீண்ட தூரம் போய் தாக்குதல் செய்யக்கூடிய மிசைல்ஸ் இருக்கு. ட்ரோன் இப்ப புதுசா வந்து நம்ம கிட்ட வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். அந்த அளவுக்கு பெரிய அளவுல வாரா போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நேற்று ஆனா அந்த விமானத்தை சுடும்போது பெருமளவு நிறைய புல்லட்டுகளை கொண்ட ஒரு ஒரு கருவியை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன விஷயம்? அது நம்ம ட்ரோன் வச்சு பண்ணினாங்க. கீழே சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னு சொல்லுவாங்க, சாம் அப்படிம்பாங்க. ஓகே, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் கீழே இருந்து மேலே இருக்கக்கூடிய, மேலே ஏதாவது விமானங்கள் வந்தது அப்படின்னா சுடக்கூடிய அந்த மிசைல்ஸ், அந்த ஏவுகணைகள். பொதுமக்களா இல்லாம ஆஸ் அ எக்ஸ் விமானப்படை வீரரா வந்து அடுத்த கட்டமா இந்த நகர்வு எப்படி இருக்கும்? ஏன்னா 2-3 நாட்கள்ல ஏதாவது ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த பரப்பிட்டே இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சரி, ஒரு ராணுவ வீரனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தீவிரவாதிகள் முற்றிலும் வேறு இருக்கப்படணும். அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதுதான் வந்து இப்ப நம்ம இந்தியாவும் அதை தான் பண்ணியிருக்கு, இந்திய ராணுவமும் அதுதான் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வகையில இந்திய ராணுவத்துக்கு என்னோட மிகப்பெரிய சல்யூட்டை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட மக்களை வந்து அந்த சிவிலியன்ஸ் அப்பாவி மக்கள். ஸோ நம்ம எப்பயுமே இந்தியர்களோட அடிப்படை எண்ணமே அதுதான், கொஞ்சமாவது நம்ம வந்து சரியா நடந்துக்கணும்னு நம்ம நினைப்போம். அப்படிங்கும்போது அந்த மக்களோட பாதுகாப்பு வந்து நம்ம உறுதிப்படுத்துவோம். ஸோ அவங்க தாக்குன மாதிரியான கோழைத்தனமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஆனா தீவிரவாதிகள் வந்து அங்க ஒரு தீவிரவாதிகள் இருந்தானா கூட நம்ம தாக்குதல் வந்து கண்டிப்பா நடக்கும். அந்த தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கும். நமக்கு தேவை அந்த தீவிரவாதி ஒருத்தங்க கூட அங்க உயிரோட இருக்கக்கூடாது. ரெண்டாவது, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து பாகிஸ்தானால பறிக்கப்பட்ட ஒரு அபகரிக்கப்பட்ட ஒரு பகுதி. ஸோ அது நமக்கு திரும்பி வேணும். ஏன்னா இத்தனை காலம் நம்ம வந்து ரொம்ப அமைதியா சமாதானமே நம்மளோட அடிப்படை நாதம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. இனிமே அப்படி இருக்க முடியாது. ஸோ அதனால பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வந்து ஏன் வந்து அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லயே நிறைய நம்ம வந்து தற்கொலை படை நம்ம விமானம் ட்ரோன் போய் தாக்குச்சு அப்படின்னா இது வந்து அந்த பகுதியை நம்ம திரும்பி பெறறதுக்கான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இது வந்து சைனாவுக்கு வந்து நம்ம ஒரு செய்தி சொல்லக்கூடிய ஒரு செய்தியா கூட இருக்கலாம். ஸோ நீ இதை பண்ணினா நாங்க இதை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தியா கூட இருக்கலாம். நிச்சயம் சார், அடுத்தடுத்த நகர்வுகளை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.